கொஞ்சம் அமைதியாக இருங்க. அன்பிற்கிடையே ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் மற்றும் எங்கள் கலைமகள் தமிழ் பள்ளி குடும்பத்தினருக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்று நாம் அனைவரும் ஒன்றாக கூடுவதற்கு ஆன காரணம் மிகவும் சிறப்பானது. கலைமகள் தமிழ் பள்ளியின் 15வது ஆண்டு விழாவை கொண்டாடும் இந்த தருணம் பெருமையும் நெகிழ்ச்சியும் கலந்த ஒரு தருணமாகும். இந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்ட காலத்தை நினைத்து பார்க்கும் பொழுது அது மிகச்சிறிய தொடக்கம். விரல்களில் எண்ணக்கூடிய அளவிலான மாணவர்களுடன் தொடங்கிய இந்த பயணம் இன்று 270 மாணவர்களுடன் வளர்ந்து நிற்கிறது. இது ஒரு சாதாரண வளர்ச்சி அல்ல, இது ஒரு அர்ப்பணிப்பு, ஒற்றுமை மற்றும் தமிழ் மொழியின் மீது உள்ள அன்பின் பலன், அன்பின் வெளிப்பாடு. இந்த ஆண்டுகளில் நாம் பல மாணவர்களுக்கு தமிழ் கற்றுத்தந்தோம் என்று சொல்லலாம். ஆனால் அதைவிட முக்கியமாக நாம் நல்ல விதைகளை விதைத்திருக்கிறோம் என்று சொல்லுவேன். அது இன்று அறிவாகவும் பண்பாகவும் அடையாளமாகவும் வளர்ந்து வருகிறது. நம் பள்ளியில் படித்த நிறைய மாணவர்கள் மருத்துவர்களாக, கணிதர்களாக, வேதியியல் நிபுணர்களாக, மேலாண்மை நிபுணர்களாக படித்து சிலர் தொழிலும் செய்து வருகிறார்கள். அந்த மாணவர்கள் மிகச்சிறந்த சில காலம் இங்கு தமிழ் கற்றாலும் அது அவர்களுடைய மனதில் நன்றாக பதிந்திருக்கிறது. அதை பற்றிய செய்திகள் எங்களுக்கு அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கும். எங்களதாவது அவங்களோட ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு செல்லும்பொழுது அவங்களோட உறவினர்களோட தமிழில் பேச முடியுது. ரொம்ப நெகிழ்ச்சியான தருணங்களாக இருக்குது. அதுக்கு இந்த பள்ளி ஒரு நல்ல விதைகளை விதைத்து கொண்டிருக்கிறது. இந்த பள்ளியின் மூலம் நாம் தமிழ் மொழியை மட்டும் கற்றுத்தரவில்லை, அதன் மூலம் ஒரு வாழ்வியல் மதிப்புகளையும் இந்த மாணவர்களுக்கு வழங்கி வருகிறோம் என்பதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். அதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு அன்புடைமை என்பதை நாம் சொல்லிக் கொடுத்தது இந்த பள்ளியின் மூலமாக. வள்ளலார், பாரதி சேர்ந்து கூறும் மிகப்பெரிய செய்தி நமக்கு தொழில் இங்கு அன்பு செய்தல் என்பதே. நமக்கு தொழில் இங்கு அன்பு செய்தல். அதை அப்படி எழுதணும். அதையே தொழில் மாதிரி பார்க்கணுங்கிறாங்க. இது நம்ம அன்போடு இருக்க வேண்டியது. அன்பினால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற அந்த உண்மை காலத்தை தாண்டி நிற்கும். இது கணவன் மனைவிக்கிடையே உள்ள அன்பாக இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உள்ள அன்பாக இருக்கலாம், ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே உள்ள அன்பாக இருக்கலாம், மாணவர்களின் நண்பர்களுக்கிடையே உள்ள அன்பாக இருக்கலாம். இந்த அன்பே மனித வாழ்வின் அடித்தளம். இந்த அன்பை உணர்ந்து அதை நடைமுறையில் கடைபிடிக்க கற்றுத்தருவதுதான் நம் கலைமகள் தமிழ் பள்ளியின் ஒரு தலையாய நோக்கமாகும். அதை தமிழ் மூலமாக கற்றுத்தருகிறோம். இதுவே நமது உண்மையான சாதனை. நாம் சிறியதாக இருந்த காலத்தில் பல கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடிந்தது. ரொம்ப சில மாணவர்கள் இருக்கும்பொழுது அவங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் மாற்றி அமைத்து அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள இது பண்ண முடிஞ்சது. ஆனால் இப்போ நம்ம 270 பேரை வளர்ந்ததுக்கப்புறம் என்னால் அந்த மாதிரி பழைய மாதிரி இருந்த ஸ்கூல் மாதிரியோ இல்லை பழைய நிலைமையில் இருந்த மாதிரியோ என்னால் நிறைய பேருக்கு நீங்கள் கேட்ட சேஞ்சஸை பண்ணி தந்திருக்க முடியாது. இன்று பள்ளி வளர்ந்த நிலையில் ஒவ்வொருவருக்கும் சமமாகவும் நியாயமாகவும் இருப்பது ஒரு பெரிய பொறுப்பாக மாறி இருக்கிறது. இதன் மூலமாக நான் சில நண்பர்களை சந்திருக்கிறேன், பல எதிரிகளை சந்திருக்கலாம். என்ன நம்ம கேட்டோம் ஒரு பண்ணலையே, அது ஏன் அப்படி பண்ணலை அப்படி ஒரு சில சமயம் நான் பண்ணாமல் இருந்திருப்பேன். கொஞ்சம் கடுமையாக கொஞ்சம் என்ன ரொம்ப டஃப்பாக பேசுகிறாரு. அதுக்கு முக்கியமான காரணம் எல்லாருக்கும் ஒரே சமமாக இருக்கணும், யாருக்கும் நம்மளுடைய இதை தளர்த்திக்கக்கூடாது. அதன் மூலமாக என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் ஆகுது. இந்த தமிழ் பள்ளினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. அதன் மூலமாக அதோட மதிப்பு பெருகுது. அந்த மாதிரியாக நீங்கள் பார்த்துக்கணும். நான் உங்கள் மேலே நீங்கள் ஏதாவது கேட்டு நான் பண்ணாமல் இருந்தேன்னா அது உங்கள் மேலே இருக்கிற தனிப்பட்ட எண்ணங்களால் கிடையாது. அது நம்ம எல்லாருக்கும் சமமாக ஒரு பள்ளியை எப்படி நடத்துறதுங்கிறதுக்கு உண்டான ஒரு காரணமாக தான் இருக்கும். அந்த நியாயத்தை காக்கும் முயற்சிகளில் நான் சில சமயங்களில் அனைவரிடமும் லகுவாக இருக்க முடியாமல் போயிருக்கலாம். அதற்காக உங்கள் புரிதலையும் ஆதரவையும் நான் மனதார பாராட்டுகிறேன். இந்த பள்ளி எனக்கு பல நண்பர்களை அளித்துள்ளது. இன்று பெரிய சமூகத்தின் ஒரு பகுதியாக இருப்பதாக நான் உணர்கிறேன். நான் மட்டுமல்ல, இங்கே இருக்கிற எல்லாரும் அதே மாதிரி உணரணும். எல்லா ஆசிரியர்களும் எல்லாரும் நம்மளோட
இணைப்பு பாலம் வந்து ஒரு ரொம்ப மேன்மையான ஒரு இணைப்பு பாலம். நாம் அனைவரும் வாழ்க்கையில் வெவ்வேறு மதிப்புகளை பின்பற்றலாம். ஆனால் அவற்றையெல்லாம் மீறி நம்மை ஒன்றிணைக்கும் ஒன்று தமிழ் மொழி. இந்த மொழியின் பெருமையை இந்த பள்ளியின் மூலம் நாம் காத்து வருகிறோம். அதை மேலும் செய்வோம், வருடந்தோறும் செய்வோம். இன்று பட்டம் பெறும் அனைத்து மாணவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் இங்கு கற்றது ஒரு தொடக்கம் மட்டுமே. இனி வரும் காலங்களில் தமிழை பயன்படுத்தி மேலும் வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் அடுத்த தலைமுறையிலும் இந்த மொழியை கொண்டு செல்லுங்கள், இந்த வாழ்க்கை முறையை கொண்டு செல்லுங்கள். தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமல்ல, 3000 வருட பூமியில் வாழ்வதற்குண்டான ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை தமிழ் மூலமாக அவர் மிக நன்றாக அதை ஆவணப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். தேடி தேடி படியுங்கள். சின்ன சின்ன விஷயங்களாக படிங்கள். நாங்கள் அந்த தினமும் தமிழில் அனுப்புகிறோம், அதை படிக்கலாம். திருக்குறளை நிறைய தடவை படிக்கலாம். வேறு வேறு நேரங்களில் படிங்க. அதோட அர்த்தம் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக புரியும். அது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் கொண்டு போய் நிறுத்தும். ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் படிக்கும்பொழுது உங்களோட மனசை லகுப்படுத்தும். அதுக்கான முயற்சி பண்ணி பாருங்கள். இதில் இப்போ நான் என்னோட யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணுங்கிறது முடிவு சொல்லிடுறேன். வாரம் தவறாமல் நாம் வெள்ளிக்கிழமை இரவு நான் போய் பள்ளியை செட் பண்ணுறதுக்கு போவேன். அதுக்கு முத்துவும் ஸ்ரீதரும் 2 பேரும் என்னுடைய நண்பர்கள் நார்த்பரோவில் இருக்காங்க. கரெக்டாக நான் வரலைனாலும் அவங்க வந்து நான் போகிறதுக்கு முன்னால் அவங்க காரங்க நிற்கும். அது எவ்வளோ மோசமான டெம்பரேச்சராக இருந்தாலும் சரி. ஒரு சில நாள் இப்போ ரீசெண்டாக வந்து அங்கே வெள்ளிக்கிழமை எங்களால் பண்ண முடியறதில்ல. அங்கே வேறு ஒரு நடன வகுப்பு நடக்கிறதுனால எங்களால் பண்ண முடியறதில்ல. அடுத்த நாள் காலையில் 7:40க்கு நான் 7:45க்கு போனால் 7:40க்கு அவங்க வந்து வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 2 பேர் வந்து என்னை எப்போவுமே ஃபெயில் பண்ணதில்லை, முத்து அண்ட் ஸ்ரீதர். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. அடுத்ததாக நம்மளுடைய இன்றைய நிகழ்ச்சியோட ஒலி அமைப்பாக இருக்கட்டும், நம்மளுடைய பள்ளியில் நடக்கிற நிகழ்ச்சிகளோட ஒலி அமைப்பாக இருக்கட்டும், மிக துல்லியமாக அமைத்து கொடுத்து ரொம்ப சிம்பிளாக நம்ம இன்றைக்கெலாம் வந்து நான் ஒரு 12 மணிக்கு வர சொல்லிட்டேன், நம்மளால் திறக்க முடியல, ஒரு பாட்டு காரை போட்டு எங்களோட உட்காந்து தயிர் சாதத்தை சாப்பிட்டு அப்படி வேலை பார்க்குற நம்மளுடைய சதீஷ், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நம்மளுடைய இந்த அவ்வளோ நிகழ்வையும் ஃபுல்லாக ஆவணப்படுத்தி அதை காட்சி வடிவில் ஆவணப்படுத்துகிற நம்முடைய பள்ளியின் மணிகண்டன், நாச்சோட கணவர். அவர் இந்த பள்ளியில் ஏற்கனவே ஒரு தடவை கொஞ்ச நாள் முன்னால் ஆசிரியர் தான் இருந்தார், இப்போ ஆசிரியராக இல்லை. மணிகண்டன் அவரே தான். நம்ம ஒரே ஒரு மெசேஜ் சொன்னால் போதும், எல்லாம் எடுத்துகிட்டு கரெக்டாக டயத்துக்கு வந்து நிற்கிறாங்க. நல்லா ரெக்கார்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி, இதெல்லாம் வந்து ஒரு 40 GB ஃபைலை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் ரொம்ப நைட்மேர். அது இட்ஸ் நாட் ஈஸி. அது ஒரு ஃபன் கிடையாது. அதை நம்ம தமிழ் பள்ளிக்காக பண்ணி கொடுக்கறதுக்காக மணிகண்டனுக்கு நன்றி. அடுத்தது இந்த லைட்ஸ், இந்த 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 ஆடிட்டோரியம் நேற்று மத்தியானம் இந்த மாதிரி இல்லை. ஒரு ஒரு எதுவுமே ஒர்க் ஆகலைங்க. இந்த ஸ்க்ரீன் இழுக்க முடியல, எங்களால் ஒயிட் ஸ்க்ரீன் கொண்டு வர முடியல, எதுவுமே முடியலை. எல்லாமே நேற்று மத்தியானம் 2:30 மணிக்கு எதுவுமே இங்கே இல்லை. நான் அதிபதி வந்து அவர் இந்தியாவில் இருந்தார் போன வாரம், வந்து 2 நாள் தான் இது, ஜெட்லாகில் இருக்கார் ஃபுல்லாக. நான் அங்கேருந்து வரோம், அவரோட காரை பார்த்துட்டோம் வர வழியில் 495ல். அவர் ஒரு ட்ரக்குக்கு பின்னால் தூங்கிட்டே ஓட்டிகிட்டு வர்றாரு. வந்து எங்களோட கரெக்டாக இங்கே வந்து சேஃபாக அப்படியே அது ஒரு ட்ரக்குக்கு பின்னாலேயே ஒரு இதாக ஓட்டிட்டு வந்து இங்கே வந்து நின்று 2:30 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி, அவங்களுக்கே தெரியாது இது இவர் பாட்டு மேலே ஏறுறாரு, அந்த லைட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அவன் கேட்குறான், இது எப்படி நீ ஃபிக்ஸ் பண்ணான்னு. அந்த மாதிரி அது ஏன் நம்ம பள்ளிக்காக சும்மா பண்ணணும். நான் அவருக்கு எதுவும் பைசா எதுவும் கொடுக்குறதில்ல, நம்ம பள்ளியிலேருந்து எந்த பணமும் கொடுக்குறது கிடையாது, இல்லை எதுவும் நம்மளோட இதுலேருந்து எதுவும் கிடையாது. ஆனால் அவங்க வந்து இந்த பள்ளின்னு வரும்போது அவங்களோட என்ன அளவு எவ்வளோ எக்ஸ்டெண்ட் வேணால் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அனிதா அதிபதி அண்ட் அதிபதி 2 பேருக்குமே நன்றி. அடுத்ததாக நம்மளோட புகைப்படங்கள் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி இப்போ எடுக்கிறது வந்து வித்யா பிரகாஷ். இவரும் அதே தான், ஒரு மெசேஜ் ரெண்ட் பண்ணிவிட்டு, நான் இப்போ சொன்னேன்னு அவராக ரெண்ட் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுருக்காரு. எல்லாமே ஃபுல்லி ப்ரிப்பேர்டு. இங்கே வந்து நேற்று அவர் மத்தியானம் வந்தார் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. வந்து இங்கே எங்கெல்லாம் மார்க் பண்ணணும், அவ்வளோ தூரத்துக்கு தன்னுடைய நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை பள்ளிக்கூடத்துக்கு செய்யும்போது ரொம்ப ஸ்ரத்தையாக செய்கிறதுக்காக வித்யா பிரகாஷ் நன்றி.
நம்மளுடைய பள்ளியில் இன்னொரு ஃபோட்டோகிராஃபர் வந்து கண்ணன். அவர் இன்றைக்கி வர முடியல, அவருக்கு வேறு ஒரு ஃபோட்டோ ஷூட் இருந்தனால அவரால் வர முடியல. கண்ணன், அவருக்கும் நன்றி. அப்புறம் இந்த இப்போது இதில் வந்ததில் விஜயகுமார் ராம்தாஸ்னு ஒருத்தர், அவர் நான் எப்போவுமே வி கேன் ஆல்வேஸ் கவுண்ட் ஆன் ஹிம். நம்ம டெய்லி ஸ்கூலில் நடக்கிற காஃபியோட அந்த காஃபி இதை வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறது அவரோட வேலை. அவரை நான் வாரம் தவறாமல் பார்த்துருக்கேன். கரெக்டாக காஃபி கடை முடிஞ்ச உடனே அதை பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி தலை கைப்பட்ட உடனே பித்தளை பாத்திரம்லாம் வெள்ளி பாத்திரம் மின்னுது தலையில் அந்த மாதிரி நீட்டாக கழுவி வெயிட்டாக வச்சுருவார். அதான் அவரோட அதை வந்து ஒரு ஸ்ரத்தையை எடுத்துக்கிறார். இந்த டயத்துக்கு எனக்கு அதோட வேலை, அதை சிறப்பாக செய்து முடிக்கிறவர். அதே மாதிரி பிரபாகர், சமயம் இவர் வராமல் இருக்கும்போது, மனோகர் வராமல் இருக்கும்போது பிரபாகர் தான் ஹீல் டேக் கேர் த என்டையர் டீ கடை பெஞ்ச். பிரபாகர், நவநீதன், அரவிந்த், நவீன், லோகநாதன், சிவா, ஸ்டீஃபன், கார்த்திகேயன், தேவ்ராஜ், பாலாஜி வந்து எப்படின்னா அவர் தான் நம்மளோட அந்த டெஸ்ட் வீக்குக்கெல்லாம் வந்து டோனட் வாங்கி கொடுக்குறது அவரோட வேலை. அதை ஒரு போன வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டார். ஒரு சங்கல்பம் மாதிரி 4 வாரத்துக்கு ஒரு தடவைனா 3 வாரம், அது வந்து ஒரு வாரம் முன்னால் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம். நான் கரெக்டாக அந்த டயத்துக்கு நான் இது பண்ணலைனாலும் அவர் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இதான் நம்பர், இந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். அண்ட் ஹீல் கோ அண்ட் கலெக்ட். ஒவ்வொரு கிளாஸ்லேயும் போய் அவங்களோட ப்ரிஃபரன்ஸை வாங்கி அதை என்ன நம்பரை ஸ்க்வீஸ் பண்ணி திருப்பி ஆப்டிமைஸ் பண்ணி மாற்றி வாரம் தவறாமல், அதாவது ஒரு டெஸ்ட்டு தவறாமல் இது வரைக்கும் 2 வருஷமாக ஒரு நாள் கூட மிஸ் பண்ணது கிடையாது. அவர் கரெக்டாக அவரோட டைமில் கொண்டு போய் அந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுவார். தேங்க்யூ ஸோ மச் பாலாஜி. கார்த்திக் அருணாச்சலம், அப்புறம் பிரபு கலைமணி, பிரபுராம், லாவின் பாலாஜி, கோபிநாத் நடராஜன், பிரேம்குமார், நம்மளோட பிரியா பிரேம்குமார், ராஜ் அருணாச்சலம், மனோகரன், சார்நாத் இன்னொரு ஃபோட்டோகிராஃபர். அவரும் இந்த மாதிரி நம்ம டைமில் வந்து ஹில் ஆல்சோ ஹெல்ப் அஸ் இந்த ஃபோட்டோகிராஃப். ஸோ இந்த மாதிரி நிறைய இது எல்லாத்தையும் தவிர என்னுடைய மிகப்பெரிய பலம் வந்து ஆசிரியர்கள். வாரம் தவறாமல் அந்த குளிர்லையும், அது இந்த வருஷம் நம்மளோட வின்டர் ரொம்பவே மோசமாக இருந்தது. அந்த டைம்லேயும் வந்து நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கரெக்டாக எல்லா பள்ளிக்கூட எல்லா மாணவர்களுக்கும் நல்ல அன்போட ரொம்ப அக்கறையாக பாடம் எடுத்து கொடுத்துக்கிற அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இவங்க எல்லாருக்கும் நீங்கள் உங்கள் பேரண்ட்டாக நீங்கள் வந்து பண்ணுற விஷயங்கள் ரொம்ப சின்ன விஷயங்களாக இருக்கலாம், அதோட பாதிப்பு நல்ல பாதிப்பாக இருக்கிறது. இப்போது அதோட எஃபெக்ட் வந்து நல்ல எஃபெக்டாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கீப் டூயிங் வாட் யூ ஆர் டூயிங். லெட்ஸ் மேக் another 150th year probably, right? கலை தமிழ் ஸ்கூல்லேருந்து. தேங்க்யூ ஸோ மச்.